திருபுவனத்துல ராமலிங்கம் படுகொலை செய்யப்பட்டது உங்க மனசாட்சி உறுத்தவே இல்லையா? உங்க மனச்சான்ற அசைச்சு உயிர் போச்சு சார். வெறும் ஒரு உயிர் போன சம்பவம் தானா? ஒரு உயிர் ஏன் போச்சு சொல்லுங்க. உங்க வாயிலே நான் கேட்கிறேன், நான் சொல்லலைங்க. அஸ்வத்தாம சொன்னா அரசியலுக்காக பேசுறேங்கிறீங்க. மதமாற்றம் செய்யாதீங்கன்னு பேசினார் அவரு. சரிங்களா? மதமாற்றம் பண்ணாதீங்க, மனுஷனா வாழுங்க அப்படின்னு பேசினாரு. நீங்க என்ன உங்க தொப்பியை நான் போறேன் சார். நான் முஸ்லீம். ஓகே சார். துண்ணூறு எடுத்து போடுங்க சார். உன்னுடைய தொப்பியை நான் போட்டுக்கிறேன், அந்த இஸ்லாமியருடைய தொப்பி எடுத்து அவர் போட்டுக்கிறேன், நீங்க விபதி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இதை விட ஒரு மனித நேயத்திற்கான மனிதவாதத்திற்கான அறைகோவல் இந்த உலகத்துல எங்கேயுமே விடப்படவில்லை. இந்த உலக அரங்குல ஒரு ஐநா சபை ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம், இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த திருபுவனத்துல ஒரு எளிய மகன், ஒரு திருபுவனத்துல ராமலிங்கம்ன்ற ஒருத்தர் சொன்னார் பத்தியா, உன் தொப்பியை நான் போட்டுக்கிறேன், என் விபதி நீ வச்சுக்கோ. இதுக்கு என்ன நமக்குள்ள மதம் என்ன இருக்கு? மனிதவாதம். இந்த மனிதவாதத்தை பேசிய ஒற்றை காரணத்திற்காக அந்த அதே சேம் டே, அந்த ஒரே நாளில் பெற்ற மகன் முன்னாடி வெட்டி கொல்லப்பட்டார் இந்த தமிழக மண்ணில் திருபுவனத்தில். இவ்வளவு கொடூரங்களையும் நீங்க பார்த்ததற்கு பிறகும், தினசரி அது நடக்குதுன்றதற்கு பிறகும் நடக்காது, இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்காதுன்னு பேசிட்டு கொஞ்சமாவது அறிவு சொரணை இதோட நான் சொல்ற விஷயத்தை யோசிச்சு பாருங்க.